உங்கள் வீட்டில் 6 மாத குழந்தைக்கு எந்த விதமான உணவு ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது உங்கள் வீட்டில் பெரிய குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த விதமான உணவு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையை மறங்க, சூப்பரான ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்குது. நானே டிசைன் பண்ண இந்த ப்ராடக்ட்டோட பேர் கிடிகைன் மில்லட் மிரக்கிள்ஸ். இதில் 3 விஷயம் தான் ரொம்ப சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று growth, இன்னொன்று இம்யூனிட்டி அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். நாய்க்கடி, பூனைக்கடி, முதலக்கடி, குரங்கடி, வவ்வால் கடி, எந்த பால் ஊட்டியாக இருந்தாலும் சரி, பால் ஊட்டாத மிருகமாக இருந்தாலும் சரி, கடிச்சா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வாரம் போயிட்டுருக்கு. இது நம்ம வீடியோவோட பார்ட் 2. முக்கியமான விஷயம், கடிகள்லேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணுன்றதை விட கடிச்சா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தையோட காயத்தோட தன்மையை பொறுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர்வி ஆன்டி ரேபீஸ் வேக்சின் அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ இந்த ஏஆர்வி வேக்சின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவு விலையில் மாதிரி எல்லாம் தொப்புளை சுற்றி போடாமல் சாதாரணமாக கை தோள்பட்டையிலையோ அல்லது இடுப்புலையோ போடுற மாதிரி இப்போ வந்துருச்சு. இந்த ஏஆர்வி வேக்சின் பல கம்பெனிகள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அரசாங்கம் விலை இந்த வேக்சினுக்கு கூட இருக்கக்கூடாதுன்ற மிக தெளிவாக 350லேருந்து 400 ரூபாய்க்குள்ள அழகாக கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இதே நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலோ அல்லது பிஹெச்சிக்கு போனாலோ இதுக்கான விலை எதுவுமே கிடையாது. ஸோ காயத்தோட ஆழத்தை பார்த்து டாக்டர் வந்து 1 ஊசியா, 2 ஊசியா, 3 ஊசியா, 4, 5, 6, 7 முடிவு பண்ணுவாங்க. இந்த வேக்சின் போடுறதுனால குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி இந்த ஒரு கடிக்கு டாக்டர் 5 ஊசி போடணும்னு சொன்னார்னா, மறுபடியும் சில மாதம் கழித்து ஒரு விலங்கு கடிச்சது அப்படின்னா நீங்கள் தடுப்பூசியை மறுபடியும் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் போட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஊசிகள் மாறுபடும். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தொப்புளை சுற்றி ஊசி போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. அதே மாதிரி ஏஆர்வின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போட்டாங்கன்னா பத்திய சோறு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஏஆர்வி வேக்சின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ரேபீஸ் வேக்சின் சில கம்பெனிஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக வேக்சின் இருக்கக்கூடிய இடம் நல்ல ஹாஸ்பிட்டலில் போடுறது முக்கியம். ஏன் அப்படின்னா அதோட சீதோஷ நிலை வந்து எல்லா சமயத்துலையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வேக்சின் எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்க சார், ஏஆர்வின்னு வேக்சின் சொல்லிட்டீங்க, 350 ரூபான்னு சொல்லிட்டீங்க, 400 ரூபான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சில சமயம் நாங்கள் வந்து ஒரு சில சமயத்தில் கேள்விப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்போ ஒரு இன்ஜெக்ஷன் 1 லட்ச ரூபாய் இருக்குது, அந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்டு. அந்த வேக்சினோட பேர் வந்து ஆன்டி ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின்னு சொல்லுவோம். இம்யூனோகுளோபுலின் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடிச்ச இடத்த சுற்றி ஊசி போடுறது, அந்த இடத்துல நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது மட்டும் இல்லாமல் பரவும் தன்மையை குறைக்கிறதுக்காக தான் இந்த இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இந்த இன்ஜெக்ஷனோட விலை ரொம்ப கூட தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு தான் ஆகணும். ஸோ இன்ஜெக்ஷனோட விலை எப்படி கூடும் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய குழந்தையாவோ இல்லை பெரிய அடல்ட்டாவோ இருந்தாங்கன்னா எடைக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஜெக்ஷனோட அளவு மாறுபடலாம். ஸோ சின்ன குழந்தையாக இருந்தால் டோஸ் கம்மி, அதே பெரிய குழந்தையாவோ அடல்ட்டாவோ இருந்தால் டோஸ் அதிகமாக கொடுக்க வேண்டிய வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆன்டி ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின் கொடுக்கணுமா சார்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அந்த விண்டோ பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விண்டோ பீரியடுக்குள்ளே நம்ம கொடுத்தாதான் அந்த வேக்சின் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இம்யூனோகுளோபுலின் எஃபெக்டிவாக இருக்கும். பொதுவாக 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம்னு சொல்கிறோம். ஆனால் கூடிய விரைவில் கொடுக்கறது மிக்க நல்லது. சரிங்க சார், இப்போ இதை சொல்லிட்டீங்க. இப்போ ஏஆர்வி பற்றி பேசியாச்சு, ஆன்டி ரேபீஸ் இம்யூனோகுளோபுலின் பற்றி பேசியாச்சு. குழந்தைக்கு கடிச்ச இடத்துல பிளவு ஏற்பட்டிருக்கு, ஆழமாக இருக்குது, அதை என்ன சார் உடனே தையல் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட டெட்டனஸ் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. குழந்தைக்கு டெட்டனஸ் வேக்சின் வரைக்கும் போடலன்னா டெட்டனஸ் வேக்சின் ஒன்று போட்டுட்டு இல்லைன்னா பூஸ்டர் போட வேண்டியிருக்கும். 2வது விஷயம், குழந்தைக்கு கடினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அது 2வது விஷயம். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடிச்ச இடத்த சில சமயம் உடனேயும் சூச்சர் பண்ணுவாங்க. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் விட்டு கூட சூச்சர் பண்ணுவாங்க. கடிப்பட்ட இடம் எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறத பார்த்து பிளாஸ்டிக் சர்ஜனோ அறுவை சிகிச்சை நிபுணரோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களே ஒழிய இமீடியட்டாக சூச்சர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் சில சமயம் ரொம்ப ஆழமான காயங்கள் இருந்தால், நரம்பு பாதிச்சிருந்தாலோ தசை பெருசாக அடிபட்டிருந்தாலோ அதையும் ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். எல்லா கடிக்கும் பிரச்சனை இருக்குது சார், முக்கியமான கடியை விட்டுட்டிங்களே, மனுஷன் கடிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு காமனான கம்ப்ளைண்ட் தான். குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க 5 வயசு கீழே விளையாடுற சமயத்தில் விளையாட்டுக்கு கடிச்சு வச்சுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் பைட்ஸும் பாதிப்புகளை உண்டாக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பிரைமரி வேக்சின் போடுறதுனால ஹெப்படைட்டிஸ் பி பரவறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறையும். அதே மாதிரி கடினால் வரக்கூடிய எச்சில் மூலமாக பரவக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருந்தால் உங்கள் டாக்டர் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்டும் ஆன்டிபயோட்டிக் சிரப்பும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வலி மருந்தும் கொடுப்பாங்க. ஸோ இது 3 அவசியம். குழந்தைங்க கடிச்சா ரேபீஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது.
ஏன் அப்படின்னா நாயோ அல்லது நான் சொன்ன மாதிரி எந்த பாலூட்டியோ அதோட வாயில மட்டும்தான் ரேபீஸால வளர முடியும், மனுஷனோட வாயில வளராது. ரேபீஸ்ன்றது ஒரு உயிர்கொல்லி நோய். தயவு செய்து உங்க வீட்டில் பூனை, நாய், குரங்கு, வௌவால் எதுவாக இருந்தாலும் நல்லா கேட்டுங்க. கடிச்சாங்கன்னா தான் பாதிப்பு வரும். விரல் சீன்றதுனாலையோ நகம் பிரான்றதுனாலையோ ரேபீஸ் வராது. வாய் உடலில் பட்டால் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் வரும். குழந்தைங்களை கடிச்சாங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. கடி வாங்காமல் பார்த்துங்க. ரோட்ல இருக்கக்கூடிய நாய் ரொம்ப தொல்லை பண்ணிச்சா தயவுசெய்து கார்பரேஷன் இன்ஃபார்ம் பண்ணி அந்த நாயை தூக்கிட்டு போய் சொல்லுங்க. வீட்டில் பெட்ஸ் வளர்த்தா தயவு செய்து அந்த நாய்களுக்கு ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போடுறது மிக மிக முக்கியம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வித்தியாசமான டாபிக். இந்த வாரம் நம்ம பேசுனது கடிகளை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த வாரத்துக்கு இது போதும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க அண்ட் சேனலை பார்க்க மறக்காதீங்க. அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்கோட கட்டாயம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.